நானா ஜெய ஜெய மாசில்லாதே. பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே சிந்தனைக்காக உபாகம் 32:17 தெய்வமல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினார்கள். அவைகள் அவர்களுக்கு தெரியாத தெய்வங்கள், புதிதாய் உதித்த நூதன தெய்வங்கள், உங்கள் பிதாக்கள் பயந்து தொழாத தெய்வங்கள். இன்று உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நினையாமல் உன்னை பெற்ற கடவுளாய் கர்த்தரை மறந்து விட்டாய். கர்த்தர் அதை கண்டார் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு தகப்பன் சிறியவனாக இருந்தாலும் அவன் திருமணத்தினாலே குடும்ப வாழ்வின் தலைவனாக ஏற்பட்டதினாலே அவன் பெரிய ஒரு மனிதனாக சமுதாயத்தில் கருதப்பட்டு தனக்கு கடவுள் ஈவாய் கொடுத்த கற்பத்தின் கனிகளினாலே தன்னுடைய வாழ்க்கையை நிறைத்து வழிநடத்தி வந்தான். அந்த சிறு பையன் தன்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்களில் அனைத்தையும் அவர்களை சார்ந்து வாழ்ந்த மனிதனாக இருந்தான். பெற்றோரை சார்ந்து, பெற்றோரை கேட்பது, அவருடைய ஆலோசனை நடப்பது. அவனுடைய வாழ்க்கை மிக அழகாக தன்னுடைய வாலிப பருவம் வரைக்கும் கடந்து சென்றது. அப்படி வாலிப பருவம் கடந்து சென்றபோது வெளியிலே அவன் வீட்டை விட்டு கடந்து போகும்போது வெளியிலே நண்பர்களோடு பழகுகிறான். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களையும் ஆசை எண்ணங்களையும் அவன் அறிந்தவனாக காணப்பட்டு அவனுடைய செயல்கள் முற்றிலுமாக பெற்றோருக்கு விரோதமாக அமைந்து விட்டது. பெற்றோர்களை அடிக்கடி கோபமூட்டுகிற ஒரு மனிதனாக அவன் வாழ்கிறான். இதுபோலதான் இங்கே இஸ்ரவேல் மக்களாகிய தம்முடைய பிள்ளைகள் தன்னை அழைத்த, தன்னை விடுதலை செய்த கடவுளுக்கு விரோதமாக தன்னுடைய பிதாக்கள் அறியாத, பிதாக்கள் செய்யாத பொல்லாத பாவங்கள், பிற தெய்வங்கள், பேய்கள், அந்நிய தெய்வங்களுக்கு வழிகாட்டி வந்தார்கள், பலி செலுத்தி வந்தார்கள். அவர்கள் செய்த அந்த பலிகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து, உன்னை பெற்றவராகிய கடவுளை நீ மறந்து விட்டாய், கர்த்தர் அதை கண்டார். ஒருவேளை நாம் நினைக்கிறோம் இந்த காலங்களில் கர்த்தருக்கு தெரியாது, கடவுள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய காரியங்களிலே நிறைவுள்ளதாக, செவ்வனே நடக்கக்கூடியதாக, சிறப்பானதாக அமைந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு அற்புதமாக கடவுளால் நேசிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். தன்னை உருவாக்கின ஜனிப்பித்த கன்மலையை நினையாமல் போனார்கள். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உதவி செய்தவரை, நம்மை உண்டாக்கினவரை, அது பெற்றோர்கள் பிள்ளைகளை, தன்னை உருவாக்கின பெற்றெடுத்த பெற்றோர்களை நினையாமல் செய்கிற பொல்லாத பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை சீரழித்து விடுகிறது. அதுபோல ஒரு மனிதனுடைய உதவியை பெற்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு நன்றி மறந்தவர்களாக, அவர்களையே எதிர்த்து பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறோம் என்பதை உணருகின்ற இருதயத்தை கடவுளை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கவும். இந்த எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கடவுளிடத்தில் உணர்வில்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு உணர்வே இல்லை. அந்த உணர்வு மனப்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் நாம் செய்கிறது பாவமா சாபமா என்று தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறியும், சோதித்தறியும் என்று சொல்லி பக்தன் கேட்பதைப் போல தினமும் நான் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாளிலே நம்மை மன்னிக்கிறவராக, எல்லா பாவங்களையும் நம்மிடத்திலிருந்து அகற்றுவராக, அவருடைய பிள்ளையாக மார்போடு அணைத்துக் கொள்கிறவர்களாக ஆண்டவராகிய கடவுள் இருக்கிறார். ஆகவே அந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளை, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உம்மை மறந்து போன எங்கள் பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
உம்முடைய நன்மைகளை நினைத்து மறவாத நன்றி இருதயம் உள்ளவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு துணை செய்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.